வாழ்க வளமுடன். வாங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தேனீக்களோட மாளிகையை சுற்றி பார்க்கலாம். தேன் கூடு அப்படிங்கிறத விட தேனீக்களோட நாடு அப்படின்னு சொல்லலாம்னு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேனீக்களோட வீட்டை சுற்றி பார்க்கலாம். வாங்க. மீண்டும் இணைந்தமைக்கு நன்றிகள். இந்த தேனீக்களோட வீடு அப்படிங்கிறது 2 வருஷமாக காலியாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா எறும்புகளோட ஆக்கிரமிப்புனால இந்த தேனீக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. 2 வருஷமாக ஒரு அழகு பொருளாக இருந்த வீட்டில் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா நாங்கள் அழைக்காமையே இந்த சிறப்பு விருந்தினர் எங்களோட வீட்டை தேடி வந்திருந்தாங்க. இதுதாங்க முதல் நாள் எங்கள் வீட்டுக்கு வந்த நிகழ்வு. எங்கள் தம்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் தம்பி வந்த உடனே முதல் வேலையாக நான் இந்த தேனீக்கள் 10 நாள் ஆயிருந்தது, எந்த அளவுக்கு கூடு கட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தேன் கூட்டினுடைய மேல் பகுதி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது இது தேனறை அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கும் போக்கும் மீதம் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் தான் இதில் தான் சேகரித்து வைக்கும் தேனீக்கள். அதை நமக்காக வளர்க்குற நமக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அடுக்கு தேனி அப்படிங்கிறது வளர்க்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை கொண்டது தான். ரொம்ப கடிக்காது, கொம்பு தேன் மாதிரி ரொம்ப கடிக்காது. மனிதனை விட ஆபத்தான ஒரு உயிரினம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்கள், அதனோட கூட்டை ஓப்பன் பண்ணி எந்த ஒரு ஸ்மோக்கருமே இல்லாமல் கூட்டை ஓப்பன் பண்ணி அதனோட தேன் கூட்டை கத்தி வச்சு கட் பண்ணியும் கூட அந்த தேனீக்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ரொம்ப அமைதியாக தான் தன்னோட வேலையை செஞ்சிட்ருக்கு. இதை பார்க்கும்போதே தெரியும், இது தேனீக்கள் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு எத்தனை உதவி செய்து தெரியுங்களா. ஒரு தேன் கூட்டில் அந்த நாடு எவ்வளோ ஒரு ஒருங்கிணைப்பாக ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தேனீக்கள் செய்து அப்படின்னு ராணி தேனி முட்டையிடுறதோடு சேர்த்து அந்த முட்டைகளை ஆண் தேனியாவோ வேலைக்கார தேனியாவோ மாற்றக்கூடிய வேலை செய்து ஆண் தேனி தன்னோட உயிரை கொடுத்து அந்த ராணி தேனிக்கு தன்னோட உயிரை கொடுத்து அந்த முட்டையிடக்கூடிய அந்த பெண்மை அப்படிங்கிற தன்னோட இனத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கறது ஆண் தேனி. ஏன்னா இணைந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே ஆண் தேனி இறந்துடும். தன்னோட உயிரை கொடுத்து சந்ததியை உற்பத்தி செய்கிறது ஆண் தேனியோட வேலையாக இருந்தாலும் கூட இந்த வேலைக்கார தேனிகளோட வேலை அப்படிங்கிறது தாங்க ரொம்ப அலாதியானது. வருங்க, அந்த தேன் ராடு அருந்து உள்ளே விழுந்தோடனே அந்த தேனீக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் துரிதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தனக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிறத அந்த தேனீக்கள் உணர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்களும் என்ன ஆகிட்டோம், அலர்ட் ஆகிட்டோம். வேகமாக அந்த கூண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்மோக்கரை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ தேன் கூட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த தேன் அடைய உள்ளே அருந்து விழுந்த அடையை எடுக்கிறோம். ஏன்னா அதை திருப்பி சரி செஞ்சு வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அந்த அருந்து விழுந்த அடையெல்லாம் எடுத்துகிட்ருக்குது. இந்த வேலைக்கார தேனீக்களை பற்றி படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டை கட்டக்கூடிய மெழுகு உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டும்தான் அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பை அப்படிங்கிறதும் பின்னங்காலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒரு சின்ன தேனி பார்த்திங்கன்னா டிங் 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 டிங்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ஒயிட் கலரான மகரந்தத்தை எடுத்துகிட்டு போகிறத நான் பார்ப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மகரந்தத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மெழுகு உற்பத்தி பண்ணி என்ன அழகாக தேன் கூட்டை கட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை தேனாக மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், 2 லப்பர் பேண்டை போட்டு குச்சியை வச்சு அதில் அட்டாச் பண்ணுறக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த தேனீக்கள் அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு மெழுகாக அந்த தேன் உற்பத்தி செய்து என்ன சொல்கிறது, குளுக்கோஸாக மாற்றி தேனாக சேகரித்து வைக்குது. ராணிக்கு தேவையான அந்த உணவை கொடுத்து ராணியை பராமரிக்குது. ஆண் தேனிக்கு தேவையான உணவை கொடுத்து ஆண் தேனியை பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வந்துட்டால் காவல்காரனாக போராளியாக இருந்து போராடுறதும் கூட இந்த வேலைக்கார தேனீக்கள் தாங்க. ஆமாங்க, இந்த வேலைக்கார தேனீக்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மள எத்தனை பேருக்குங்க தெரியும் இந்த தேனீக்கள் நம்மளை கொட்டின அடுத்த சில நிமிடங்கள்லேயே அது இறந்துருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தன்னோட கூட்டை காப்பாற்றுற முயற்சியில் தன்னோட உயிரையே கொடுக்குதுங்க. அதனோட கொடுக்க நமக்குள்ளே செலுத்திட்டு அந்த தன்னோட உயிரை கொடுத்துருதுங்க. அது கொடுக்கு இல்லாமல் அதனால் உயிர் வாழ முடியாது, அதனால் இறந்து போகுது. இந்த விஷத்தன்மையுள்ள கொடுக்கு அப்படிங்கிறதும் வேலைக்கார தேனீக்கும் ராணி தேனீக்கும் மட்டும்தான் உண்டு, ஆண் தேனீக்கு கிடையாது. அதனால் தன்னோட உயிரை கொடுத்து தன்னோட இனத்தை இந்த வேலைக்கார தேனீக்கள் காப்பாற்றுது அப்படின்னு சொல்லணும். தனக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது தன்னோட துரிதமான வேலையினால் தன்னோட நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை செய்யக்கூடிய இந்த தேனீக்களுக்கு செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன உதவிகள் கூட நம்ம மனித சமுதாயத்துக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு பெரிய உதவி தாங்க. பாருங்கள், தேன் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். சொல்கிற வார்த்தையில் மட்டும் கிடையாதுங்க, சுவைக்கிற சுவையில் மட்டும் கிடையாதுங்க, கண்ணில் பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையான தேன் அப்படிங்கிறதே அவ்வளோ ஒரு அழகானதுங்க. இது வரைக்கும் என்னோட இணைந்து என்னோட தேனீக்களோட வீட்டை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.